ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம சண்முகம் அவங்க தங்கச்சியை 10 வருஷம் கழித்து இப்போ தான் முத பார்க்குறாங்க. ரொம்பவே கண் கலங்கிடுறாங்க. ஏன் அபி நீ ஜெயிலில் இருக்க? அது மட்டும் இல்லாமல் வெற்றியை நான் பார்த்து அவங்ககிட்ட கேட்டேன். அப்போது உன் தங்கச்சி கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலில் இருக்கா, அதுக்கான தண்டனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷன் வெற்றி சொல்கிறான். என்ன தான் நடந்துச்சு அபி உன் வாழ்க்கையில்? ஏன் உன் வாழ்க்கை இப்படி இருக்கணும்? இங்கே பாரு அபி, சொல்லு அபி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் கேட்குறாங்க. நம்ம அபியுமே அண்ணன் அது அந்த கர்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நம்ம அபி, இந்த விஷயத்த நம்ம அண்ணன்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அண்ணன் கோவப்படுவார். கண்டிப்பாக இது விஷயமா அந்த கருணா கிட்ட சண்டைக்கு போவார். அந்த கருணா சரியான காட்டு மிராண்டி. அவன்கிட்ட அண்ணன் சிக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவான். அண்ணங்கிட்ட கண்டிப்பாக இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த கருணா செம்ம மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வெற்றி தான் கண்மூடித்தனமாக இந்த கர்ணாவை நம்பிக்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம வெற்றி கர்ணாவோட சுயரூபம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுது. பார்வதியை நம்ம கர்ணா தான் கொன்று போட்டது அப்படின்ற விஷயம் நம்ம வெற்றிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வெற்றி கர்ணாவே பொழந்து கட்டிடுவாங்க. இப்போது வரைக்குமே இந்த கர்ணாவோட சுயரூபம் என்னன்னு தெரியாமல் இருக்குது. நம்ம சுடரோட பேக்கில் கர்ணா தான் பார்வதியை கொலை பண்ணது அப்படின்றதுக்கான ஆதாரம் இருக்குது. அதை மட்டும் நம்ம சுடர் பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். என்ன ஏதுன்ட்டு கண்டிப்பாக யாருக்கிட்டையாவது கொடுக்குவாங்க. அது நம்ம அபிகிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா கர்ணா தான் கொலை பண்ணாங்கன்றதுக்கான ஆதாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம அபி வெளியே வந்துட முடியும். அது மட்டும் இல்லாமல் கர்ணாவுக்கு சரியான தண்டனையை கண்டிப்பாக நம்மளால் வாங்கி கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையும் தைரியமும் நம்ம அபிக்கு நிறையவே இருக்குது. நம்ம அபி கையில் அந்த லெட்டர் சேரணும். சீக்கிரமாகவே அபி ஜெயிலை விட்டு வந்துடணும். ஜெயிலை விட்டு நம்ம சுடர் கூடவும் அவங்க அண்ணன் கூடவும் முக்கியமாக நம்ம வெற்றிக்கு கர்ணாவோட எல்லா வேலையும் அவனோட சுயரூபம் எல்லாமே நம்ம வெற்றிக்கு தெரிய வரணும். சீக்கிரமாகவே அபியும் வெற்றியும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம சண்முகம் இங்கே பாரு அபி, சொல் அபி, நீ கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அபி. நீ சொல்லு, அண்ணன்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக அண்ணன் உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவேன், சொல்லு அபி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அபி தயங்குறாங்க. அது அண்ணன் அதை இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாதுண்ணே. இங்கே பாரு அபி, என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? இப்படி தான் மூடி மறைச்சி நீ அந்த வெற்றியை லவ் பண்ணி எங்களுக்கு தெரியாமல் வெற்றி கூட ஓடி போய் இப்போது உன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்படியே உன்னை விட எனக்கு மனசு வரலை. உன்னை எப்படியாவது ஜெயிலை விட்டு கூட்டிகிட்டு போகணும். சுடருமே உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறா தெரியுமா? டெய்லியும் அவள் கூட நீ இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாங்கள்லாம் பார்த்துக்குவோம். இருந்தாலும் நீ கூட இருக்கிற மாதிரி இது வருமா அபி? நான் சொல்கிறத கேள் அபி, என்னதான் நடந்ததுன்றது என்கிட்ட டீட்டெயிலாக சொல்லு. ஏதாவது நான் முயற்சி பண்ணி உன்னை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற டைமில் தான் இங்கே நம்ம அபி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த கர்ணா ரொம்ப மோசமானவன், நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்கா தான் கர்ணாவோட ஒய்ஃபு. அந்த பார்வதி அக்காவோட தங்கச்சி மேலே ஆசைப்பட்டு அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு கொடூரமான புத்தியால் அந்த கர்ணா பார்வதி அக்காவை கொன்று போட்டுட்டான். நான் மயங்கி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஷம் கொடுத்து தான் கொன்று போட்டான். எப்படியாவது இதை மறைக்கணுன்றதுக்காக கத்தியுமே அக்கா வயிற்றுல குத்திருக்கான் போல். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக நான் அந்த கத்தி எடுக்கிறப்போ தான் வெற்றியோட ஆட்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்போ தான் நான் கொலை பண்ணதா இந்த கருணா என்னென்னமோ கதை சொல்லி வெற்றியை நம்ப வச்சுட்டான்னு. அதுக்கப்புறம் அந்த கருணா என்னை ஒரு வழியாக ஜெயிலையும் போட்டுட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த கருணா எவ்வளோ மோசமானவன் தெரியுமா? கட்டின பொண்டாட்டியவே கொன்று போட்டுட்டான். அது மட்டும் இல்லாமல் வட்டிக்கு விட்டு வட்டி கொடுக்கல அப்படின்னா எல்லாரையுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அவன் மிருக குணம் படித்தவன். அவன்கிட்டலாம் கண்டிப்பாக யாருமே இருக்கவே முடியாது. நம்ம அவனுக்கு எதிர ஏதாவது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை உயிரோடவே வைக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு புத்தியை கொண்டவன். எனக்கு இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கோவப்பட்டு அந்த கருணாவை ஏதாவது பண்ண போய் அந்த கருணா ஏதாவது உங்களை பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேனே. அது மட்டும் இல்லாமல்
எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கு, உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா கூட சுடரை உயிரோடவே விடமாட்டானே அப்படின்னலாம் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த கருணா எப்படிப்பட்டவன் அப்படின்றதையுமே இங்கே நம்ம பழனிக்கிட்ட சாரி நம்ம சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சண்முகமுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. பண்ணாத தப்புக்கு நீயே அபி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டோம் இருக்கணும். இங்கே பாரு அபி, கண்டிப்பாக உன்னை நான் சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடுவேன். என்னதான் இருந்தாலும் வெற்றி உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், உன் மேலே நம்பிக்கை இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லவும் அவனை நம்ப வச்சுட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே எங்கள் சுடர் வந்துடுறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சுடரு வா சுடரு, மாமா உங்கள் தங்கச்சிக்கிட்ட என் அம்முக்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசுனீங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா மாமா? ரொம்ப நாள் கழிச்சு அபியை அம்முவை பார்த்துருக்கீங்க, அம்முவை பார்த்த சந்தோஷம் உங்கள் முகத்தில் நிறையவே இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மோ உங்களுக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அப்படி இருந்துட்டு, என்ன தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ தான் பேகை ஓப்பன் பண்ணுறாங்க. பேகை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு கவர் மாதிரி இருக்குது. என்ன இது, இந்த மாதிரி ஒரு கவரை நான் எங்கள் பேக்கில் வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சுடர் ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன இருக்குது உள்ள, என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மோ இங்கே பாருங்கள், இது என்ன பேப்பர்னே எனக்கு தெரியல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபியுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இங்கே கருணா கைப்பட எழுதுனது, அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பென்ட்ரைவுமே இருக்குது. இப்படி நம்ம கருணா தான் பார்வதியை கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் அந்த பேப்பர்லேயும் பென்ட்ரைவ்லேயும் இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே அபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு, அபி என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே அண்ணே நான் கொலை பண்ணல அப்படின்றதுக்கான ஆதாரம், கருணா தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணார் அப்படின்றதுக்கான ஆதாரம் இதில் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சண்முகமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு அபி, இனிமே நீ ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கான ஆதாரம் தான் கிடச்சிருக்கு. ஆமாம் சுடரு, உனக்கு இந்த பேப்பர் எங்கேருந்து கிடச்சிச்சு, யார் இதை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுடர் இருந்துட்டு, அம்மோ எனக்கு தெரியல அம்மோ, இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல, உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், அதை எடுக்கிறதுக்காக நான் பேக் ஓப்பன் பண்ணால் இந்த ஒரு கவர் இருக்குது, தெரியல அம்மோ எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ வந்துச்சு, ஆனால் இதை வச்சு கண்டிப்பாக நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் அந்த கருணாவுக்கு தெரியாமல் காய் நகர்த்தணும், கருணாவுக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி சொல்கிறாங்க. சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு அபி, நீ கவலையே படாத, நம்ம ராதிகா மேடத்துக்கிட்டே இந்த ஆதாரத்தை கொடுக்குவோம், கண்டிப்பாக ராதிகா மேடம் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சண்முகம் சொல்கிறாங்க. ஆமாண்ணே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி ராதிகாவை இங்கே வர சொல்கிறாங்க. உடனே வந்ததுமே இங்கே நம்ம அபி இருந்துட்டு, மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அபி உடனே கிளம்பி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே ராதிகா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போது ஆதாரம் கிடச்சிருச்சு, இங்கே பாரபி இனிமேல் நீ ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலதிகாரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட இதை பக்குவமாக எடுத்து சொல்லி இந்த ஆதாரத்தை காட்டி கம்முக்கமாக நம்ம வேலையை முடிக்கணும், அந்த கருணாவை ஜெயிலுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் லைஃப் லாங் அவன் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் அபி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா மேடம் சொல்லவும் இதை கேட்ட இங்கே சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம சுடர் இருந்துட்டு, மேடம் அப்போது அம்மு இனிமே இந்த ஜெயிலெலாம் இருக்க வேண்டியது இல்லைல்ல, எங்கள் கூடவே வெளியே வந்துடுவாங்கல்ல, அம்மு எப்போவுமே என் கூடவே இருப்பாங்களா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி தங்கம், இனிமே உன் அம்மா உன் கூடவே தான் இருப்பா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் இதுக்கான ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா மேடம் சொல்கிறாங்க. சண்முகத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராதிகா மேடம் நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க, கூடவே சேர்த்து இதையும் ஒரு உதவி செஞ்சிட்டிங்க அப்படின்னா என் தங்கச்சி குழந்தையும் கண்காணாத இடத்துக்கு போய் அவங்க பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. கவலையப்படாதீங்க, இதுக்கான ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது
இங்கே மேலதிகாரிக்கிட்டையுமே பேசிடுறாங்க ராதிகா மேடம். அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் கருணா வீட்டுக்கு தான் போலீஸுக்கு வந்து போகிறாங்க. போலீஸ் போயிட்டு இங்கே கருணா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வெற்றி இருந்துட்டு கருணா தானே உள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மேடம் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் கொலை பண்ணது நீங்கள் தான், குற்றவாளியை தேடி தானே போலீஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட கருணாவுக்கு அப்படி கதி கிளங்கிருது. என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் என்ன கொலை பண்ணேன், எனக்கெல்லாம் ஒரு உயிரை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தியே கிடையாது, நான் யாரையுமே அப்படி அனாவசியமாக கொல்ல மாட்டேன், அப்படி ஒரு கேவலமான எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கருணா சொல்லவும் இதை கேட்ட இங்கே ராதிகா மேடம் இருந்துட்டு அந்த மேலதிகாரிக்கிட்ட சொல்கிறாங்க, மேடம் அந்த ஆதாரத்தை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தையுமே காட்டுறாங்க. பென்ட்ரைவில் இருக்கிற வீடியோ ஆதாரத்தையுமே எடுத்து லேப்டாப்பில் போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே அந்த கருணா வந்து அப்படியே கதி கலங்கி போயிடுறாங்க. வெற்றிக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே வெற்றி கருணாவை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே இங்கே ராதிகா மேடம் கிட்ட, மேடம் அப்போது கருணா தான் பார்வதி அக்காவை கொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா கருணா தான் பண்ணியிருக்கான், அவனை இனிமேல் நாங்கள் வெளியவே விட மாட்டோம், இத்தனை 10 வருஷமாக பண்ணாத தப்புக்கு அபி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக இந்த கருணாவை கையோடு நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் தான் ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றி இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க, வெற்றி நீ நம்பவே நம்பாத, என்னை காப்பாற்று வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, கருணா நீ இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் பார்வதி அக்காவை கொன்று போட்டுட்டுல, பார்வதி அக்கா மாதிரி ஒரு நல்லவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களா, நீயே தான் சொல்லு கருணா, ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா முகத்தில் காரி துப்புறாங்க நம்ம வெற்றி. இத்தனை வருஷமாக என் பொண்டாட்டி அப்பி எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி ரொம்பவே கண்கலங்கி நிற்கிறாங்க. உடனே நம்ம அபியை பார்க்குறதுக்காக ஜெயிலுக்கு ஓடோடி போகிறாங்க. போயிட்டு அபி அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பார் வெற்றி, நீ என் கூட பேசவே பேசாத, உன் கருணா உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை தானே நீ நம்பின, ஆனால் என்னை நம்பவே இல்லைல்ல, உனக்காக நான் எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு வந்தேன், நான் வந்ததுனால என் அப்பா இறந்து போயிட்டாரு, என் அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய நான் துரோகத்தை செஞ்சேன், இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு உன்னை நம்பி வந்தேன்ல, ஆனால் நீ என்னை நம்பவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வெற்றி கண் கலங்கி நிற்கிறாங்க. சாரி அபி, நான் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு தான், அந்த கருணா தான் என்னை நம்ப வச்சுட்டான், என்னை மன்னிச்சிரு அபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபி காலில் விழுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.